இப்ப இன்னமும் தள்ளி வைக்கிற மாரி தானே போகுது. இப்ப இந்த தீர்ப்புனா இவங்க திரும்ப வந்து மறுதணிக்கைக்காக ஒரு வழக்கு போட்டு அந்த கோரிக்கைகள மாத்தி போட்டா, அது இன்னும் தள்ளி போனா எங்க எப்ப படம் வரும்? முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் தொடர்பாக தணிக்கை வாரியத்தினுடைய ஒவ்வொரு நகர்வுமே, இந்த படத்தை திட்டமிட்ட தேதியில வந்து ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த படத்த வந்து நம்பளால் முடிந்த அளவுக்கு தாமதப்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனா தேர்தல் வரை கூட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருப்பதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஜனநாயகன் படத்தை தாமதப்படுத்தணும், தேர்தலுக்கு பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தணிக்கை வாரியம் நினைப்பதற்கு எந்த நோக்கமும் கிடையாது. அவங்களுக்குன்னு எந்த மோட்டிவும் கிடையாது. அப்போ இப்படி ஒரு மோட்டிவ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாஜகவுக்கு இருக்குது. அப்போ பாஜக தணிக்கை வாரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த படத்தை தாமதப்படுத்துகிறாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. கிட்டத்தட்ட இன்றைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு வந்து தீர்ப்பளித்ததன் மூலமாக இவர்கள் நினைத்தது நடக்க போகுது. ஓகே. ஏன்னா இப்போ வந்து இந்த தனி நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினாலும் கண்டிப்பாக அது வந்து அப்பீல் செய்யப்படும். சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு சொன்னால் தணிக்கை வாரியம் அப்பீலுக்கு போகும். சான்றிதழ் வழங்க வேணான்னு சொன்னோம்னா தயாரிப்பு தரப்பு அப்பீலுக்கு போகும். அப்போ கண்டிப்பாக மேலும் சில வாரங்கள் தாமதமாகி இது தேர்தலை தாண்டி தான் போகும். அப்போ பாஜக நினைத்தது நடக்கப் போகிறது அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியது. ஓகே. இப்போ சென்சார் போர்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பையும் எப்படி நம்ம எடுத்துக்க முடியாது? இல்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து நம்ம எந்த அரசியல் சாயமும் பூசலை. அதை வந்து முதல்ல நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம். ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி தீர்ப்பு வரும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியுது. ஸோ அப்படி நடக்கும்போது இந்த படம் தேர்தலை தாண்டி போகும் அப்படிங்கிறது தான் நாம் கணிக்கிறோம். நீதிமன்றம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் முன் வைக்கப்படுகிற வாதங்களின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு சொன்னாலும் அந்த தீர்ப்பால் ஜனநாயகன் பட தயாரிப்பாளரும் விஜயும் பாதிக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை தான் நம்ம சுட்டிக்காட்டு.